இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வீட்டில் நம்ம வழக்கமாக நம்முடைய குழந்தைகளை என்னதான் சாமியார் ஞான ஸ்நானம் கொடுத்தாலும் வீட்டில் நம்ம ஒரு ஞான ஸ்நானம் கொடுத்தா தான் எப்போவுமே நல்லாயிருக்கும். குழந்தைகளை வழக்கமாக செல்லமாக ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவோம். என்ன பேர்? கழுதை. அப்படிதானே? கழுதை, கழுதை இனிஷியலோடு கூப்பிடுவோம். ஏன்னா ஞானஸ்நானத்தை தெளிவாக கொடுக்கணும் இல்லையா? வழக்கமாக சாமியார் ஞானஸ்நானத்தில் இனிஷியல் சொல்ல மாட்டார். அதனால் வீட்டில் நம்ம கொடுக்குற ஞானஸ்நானம் தெளிவாக கழுதைன்னு கூப்பிடுவோம். ஒருவேளை அதனால்தான் இயேசுவுக்கும் அந்த கழுதை தேவைப்பட்டதா என்று தெரியல. சரி, நம்முடைய விவிலிய கால அட்டவணையில் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் உயிர்ப்பின் ஞாயிறு என்றுதான் நம்முடைய தாயாம் திருச்சபையானது நமக்கு கற்றுத்தருகிற மறைக்கல்வி. ஆனால் ஒரே ஒரு வாரம் மட்டும் ஆண்டவரின் பாடுகளின் ஞாயிறு, அது இன்று மட்டும்தான். மற்ற அனைத்து ஞாயிறும் உயிர்ப்பின் ஞாயிறு. இன்று ஒரு நாள் மட்டும் ஆண்டவருடைய பாடுகளின் ஞாயிறு என்று ஆண்டவருடைய பாடுகளை நாம் இன்றைய நாளிலிருந்து ஆழமாக அதிகமாக சிந்தித்து அந்த உயிர்ப்பின் மாட்சியில் நாம் நிறைவாக பங்கு கொள்ளவும் அதை நாம் நிறைவாக கொண்டாடுவதற்கு தகுதி உள்ளவர்களாக வாழ வளர தயாரிக்கின்ற ஒரு மிகவும் சிறந்த ஒரு காலமாகவும் உள்ளது. ஏறக்குரிய தவ காலத்தினுடைய உச்சகட்டம், தவ காலத்தினுடைய நிறைவு புனித வாரத்தினுடைய ஒரு தொடக்கமாக உள்ளது. இன்றைய நாளிலே நாம் பார்த்த சிகப்பு உடை, ஏன் இந்த தரை விரிப்பு, மேலாடை, ஏன் கழுதை என்று இவ்வாறாக ஒவ்வொன்றுக்கும் நம்முடைய விவிலியத்திலே பல ஆதாரங்கள் உண்டு. அதை பற்றி மிக தெளிவாக இறைவாக்கினர்கள் முன்குறித்து வைத்து இவைதான் நிகழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொன்றாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நாம் பார்க்கின்ற அந்த சிகப்பு உடை, இன்றைய நாளிலே பார்க்கின்ற சிகப்பு உடையானது ஏறக்குறைய அந்த ஆட்டுக்குட்டியானது, செம்மறியானது பலியிடப்பட போகின்ற ஒரு ஆட்டுக்குட்டி. விடுதலை பயண நூல் 12ஆம் அதிகாரத்திலே பலியிடப்படுகின்ற அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய இரத்தம் எப்படி இருக்க வேண்டும், ஏன் என்று ஒவ்வொன்றாக இந்த 12ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்ட பின்பு அந்த சிகப்பு நிறம் அங்கே குறிப்பிடப்படுகிறது. அதனால்தான் இந்த ஆடானது இயேசு என்கின்ற இந்த ஆட்டுக்குட்டி பலியிடப் போகின்றார். தான் பலியிட்டு பிறருக்காக அவர் தன் உயிரை அங்கே கையளிக்கப் போகின்றார் என்பதை மிக தெளிவாக விளக்குகின்ற ஒரு நிகழ்வாகவும் இங்கே காட்டப்படுகிறது. ஏன் இந்த இயேசுவினுடைய பயணமானது ஏன் எருசலேம் நோக்கி ஏன் செல்ல வேண்டும்? எருசலேம் என்பது ஒரு சமாதானத்தின் நகரம், அங்கே அமைதியின் நகரம், இறைவன் வாழ்கின்ற ஒரு இடம், மீட்பின் மையம் என்பதனால்தான் எருசலேம் நோக்கிய அந்த ஒரு பயணம். அது இயேசுவும் பார்க்கும் பொழுது எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று நாம் பார்க்கின்றோம். எருசலேம் தேவாலயம், அங்கே பல வணிக நிலைகள் மேற்கொள்ளப்பட்ட அந்த பார்த்தவுடனே இயேசு இவற்றையெல்லாம் அழிக்க வேண்டும் என்கின்ற முன் வருகின்ற ஒரு நிலை. இவ்வாறாக அந்த ஒரு அமைதியின் இடம், ஆன்மீகத்தின் மையம், மீட்பு இங்கிருந்தான் மனிதருக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை மையப்படுத்தியதாக உள்ளது. வழக்கமாக இயேசு அப்படியே பவனியாக வராரு. கழுதையில் வந்து முடித்த பின்பு ஒரு 2 கழுதைகள் பேசி கொண்டிருந்தது. என்னடா நமக்கு வரும்பொழுது இவ்வளோ தரை விரிப்பு, ஆர்ப்பாட்டம், ஓசான்னா ஓசான்னா, வாழ்க வாழ்க எல்லாமே கத்துனாங்க. இப்போ நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்களே, முடிஞ்சிடுச்சு, அவங்க வேலையை முடிச்சிட்டோடனே நம்ம தனியாக விட்டுட்டாங்க. இதுதான் மனிதர்கள். வழக்கமாக ஏதாவது ஒரு தேவைனா மட்டும்தான் நம்மளை தேடி வராங்க. அந்த தேவை நிறைவு பெற்ற பின்பு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை சுமந்து வந்த அந்த கழுதை பேசி கொண்டிருக்கிறது மற்றொரு கழுதையோடு. மற்றொரு கழுதை மிக தெளிவாக சொல்கிறது, நண்பா, எப்பொழுதும் நாம் இயேசுவோடு இருக்கும் வரை மட்டும்தான் நமக்கு மதிப்பும் மரியாதையும், நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் நமக்கு முழுமையாக கிடைக்கும், நிறைவாக கிடைக்கும். நாம் எப்பொழுது இயேசுவை விட்டு நாம் வெளியே வருகின்றோமோ, இயேசுவை கடந்து நாம் சென்று விடுகிறோமோ, நாம் எதுவுமே கிடைக்காது என்று சொல்கிறார்.
அதுதான் யோவான் நற்செய்தி மிக அழகாக சொல்கிறது, என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. மிக அழகான ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த கழுதையானது நாம் இயேசுவோடு வாழ கற்றுக்கொள்வோம், அவரையில் நாம் வாழ முயற்சி செய்வோம் என்று அவர் பேசிக்கொண்டார்கள். ஏன் இந்த கழுதை? சக்கரையா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே மிக அழகாக முன்குறிக்கப்பட்ட அந்த வார்த்தை. சக்கரையா 9:9. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், நீதியுள்ளவர், வெற்றியின் வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல், அங்கு அழகாக குறிப்பிடப்படுகிறது, கழுதையின் மேல் பயணம் செய்கின்ற வருகின்றவர். அவர் எப்படிப்பட்டவர்? வெற்றியின் வீரர், அமைதியின் அரசர் என்று முன்குறித்து சக்கரியா புத்தகத்திலே இயேசுவினுடைய அந்த வருகையானது எப்படி இருக்கும் என்று ஏற்கனவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தார்கள். இந்த கழுதையானது விவிலியத்திலே ஒரு அமைதியான ஒரு விலங்காக காணப்பட்டாலும் இது முக்கியமான ஒரு விலங்காகவும் இங்கே காணப்படுகிறது. இதை இன்னும் நாம் அழகமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது, இதே கழுதையானது ஆபிரகாம் தன் மகன் ஒரே பேரான மகனையே ஈசாக்கை அழைத்து கொண்டு செல்கிறார். அங்கே கழுதை அனைத்தையும் அழைத்து சென்று பலியிட அழைத்து செல்கிறார். மலை அடிவாரத்தில் அந்த கழுதை அங்கே நிற்கப்படுகிறது. அதனுடைய பணி நிறைவு பெற்றது. அங்கே விட்டுவிட்டு அவர்கள் செல்கிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இங்கே இயேசு தன்னை தானே பலியிட செல்கிறார். கழுதையின் மீது எருசலேம் நகரை நோக்கி பயணம் செய்கின்ற அந்த இயேசு அங்கே அந்த குறிப்பிட்ட தூரம் மட்டும்தான் அங்கே கழுதையின் மீது பயணம் செய்கிறார். அதற்கடுத்து அவருடைய வெற்றியின் சின்னமான சிலுவை அவருக்கு அங்கே பரிசாக கொடுக்கப்படுகிறது. தண்டனையாக அது கொடுக்கப்பட்டாலும் அங்கே பரிசாக அவரை மாற்றுகின்றார். எனவே தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இந்த கழுதையானது விவிலியத்திலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வுகளில் எல்லாம் இங்கே பங்கு கொள்கின்றன. தான் சக்கரியா 9:9 மிக அழகாக அந்த வெற்றியின் சின்னமாக அங்கு அவர் குறிப்பிடுகின்றார். இதை நாம் இன்னும் ஆழமாக பார்க்கும் பொழுது 1 அரசர்கள் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சாலமோன் அரசனுடைய அந்த குதிரைகள் எவ்வளவு, அங்கே கழுதைகள் எவ்வளவு என்று இரண்டாக பிரித்து காட்டுகின்றார்கள். ஏன் இங்கே வெற்றியின் வீரர் கழுதையில் வருகிறார், ஏன் இவர் குதிரையை பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு இங்கே அரசர்கள் புத்தகமும் தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. இங்கே இந்த கழுதையானது ஒரு அமைதியின் விலங்கு, ஒரு தாழ்ச்சி, சமாதானத்தின் விலங்கு, ஏழ்மையின் விலங்கு, ஒரு பணிவின் விலங்கு, எங்கும் யாரிடமும் எந்த ஒரு பகையும் வைத்து கொள்ளாது, பிரச்சனைக்கு செல்லாது. குதிரையானது இங்கே ஒருவரை வேகமாக அழைத்து சென்று அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும். ஆனால் இங்கே இந்த கழுதையானது ஒரு அமைதியாக பொறுமையாக தேவைப்படுகின்ற அந்த மனிதரை சுமந்து சென்று ஒரு வெற்றியின் வீரராக அமைதியின் வீரராக கொண்டு செல்லும். யார் யாரையெல்லாம் இந்த கழுதை கொண்டு சென்றது என்று விவிலியத்தில் பார்க்கும் பொழுது இங்கே சாலமோன் அரசர் வருகிறார். சாலமோன் அரசர் அங்கே அரசராக திருப்பொழிவு செய்ய போகிறார்கள். திருப்பொழிவு செல்வதற்காக கோவேரி கழுதையின் மீது இவரை அமர செய்து இவரை அழைத்து செல்கிறார்கள். ஏனென்றால் இந்த கோவேரி கழுதையானது ஒரு அமைதியின் ஒரு விலங்கு. இவர் அமைதியோடு ஆட்சி செய்ய வேண்டும், மக்களை இவர் சரியான முறையில் தீர்ப்பு வழங்க வேண்டும். இவ்வாறாக இதற்கு ஏற்ற ஒரே ஒரு விலங்கு கழுதை மட்டும்தான் என்று அங்கே சாலமோன் அரசருக்கும் அந்த கழுதையானது அங்கே சுமந்து செல்கின்ற ஒரு கழுதையாக அங்கே நாம் அவற்றை பார்க்க முடிகிறது. ஏன் இந்த மேல் ஆடையை இவர்கள் கழிச்சினார்கள் என்று பார்க்கும் பொழுது 2 அரசர்கள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலாம் பார்க்கின்றோம். இங்கே அரச நிலை எப்படிப்பட்டது என்று அவர்கள் புரிந்து கொள்வதற்காக அங்கே பயன்படுத்துகின்றார்கள். மேலும் இந்த உடையானது அங்கே தன்னுடைய அரசனுக்கு கொடுத்து அவனை மகிழ்விக்க வேண்டும், அவனை எப்பொழுதும் நம்முடைய அரசன் என்று மக்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக, அவர்கள் தன்னுடைய அரசன் என்று ஏற்றுக்கொண்டதன் காரணமாக தங்களுடைய ஆடையே அங்கே அவருக்கு கழற்றி, மேல் ஆடையை கழற்றி அங்கே அவருக்கு தரை விரிப்பு செய்து வரவேற்கின்றார்கள். ஆனால் இயேசுனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது தன்னுடைய மேல் ஆடையை அவர் கழற்றி அங்கே தன் பணிவிடை
புரிவதற்காக வந்தேன் என்பதற்காக பாதங்களை கழுவுகின்ற ஒரு நிகழ்வையும் இயேசு தன் வாழ்விலே மற்றவர்களுக்கு ஒரு முன்னிலைப்படுத்துகின்றவராக, நான் அரசன் என்று நீர் சொல்கின்றீர், ஆனால் இவர் சொல்கின்ற அந்த வார்த்தை இங்கே அரசர் என்பது நான் மண்ணுலகை சார்ந்த அரசு அல்ல, விண்ணுலகை சார்ந்தது என்பதை இவர் மையப்படுத்தி காட்டுகின்றார். நம்முடைய மறைந்த முன்னாள் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் மார்ச் மாதம் 13ஆம் தேதி தான் ஒரு திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்ட பின்பு முதல் முறையாக மக்களை சந்திக்க வருகிறார். அங்கே மக்களை சந்திக்கும் பொழுது அவர் எல்லோரையும் பார்த்து சொல்கின்ற முதல் வார்த்தை, எனக்கு ராயப்பருடைய அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை சொன்ன உடனே எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். ஏன் இவர் முதல் இந்த மறையுரையிலே அதிகாரம் அதிகாரம் என்று பேசுகிறாரே, இவர் அதிகாரத்துடன் வாழப்போகின்றாரோ தெரியவில்லை என்று எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். அவர் சொல்கின்றார், ராயப்பருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். என்ன அந்த அதிகாரம்? அவர் அதை மிக தெளிவாக சொல்கின்றார். என்னை நீ அன்பு செய்கிறாயா, என்னை நீ அன்பு செய்கிறாய், கேட்ட பின்பு என் ஆடுகளை நீ பேணி வளர். என்னுடைய பணியானது உங்களை நேசிக்கவும் அன்பு செய்யவும் வழிகாட்டுவது மட்டும்தான் என்னுடைய பணி. நான் இங்கு என்னுடைய அதிகாரமானது உங்களை அடக்கி ஆள்வதற்காக அல்ல, உங்களை நசுக்குவதற்காக அல்ல, உங்களை நான் இழிவுபடுத்துவதற்காக அல்ல, நான் பெரியவன் என்று சொல்வதற்காக அல்ல, மாறாக நான் இங்கே உங்கள் பணியாளன், உங்களில் ஒருவன், உங்களுக்கு வழிகாட்டியாக உங்களை நேசிக்கவும் அன்பு செய்யவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்ற வார்த்தையை அவர் மிக தெளிவாக அவர் பயன்படுத்தினார். அதுதான் அந்த அதிகாரமானது இயேசுவினுடைய அதிகாரம். அங்கே பிறரை நேசிக்கின்ற ஒரு அதிகாரத்தை திருத்தந்தை மிக தெளிவாக பயன்படுத்தினார். அதுதான் இந்த ஆடை என்பது பிறரை நேசிக்கவும் மதிக்கவும் இங்கே இவர்கள் பயன்படுத்தினார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இந்த குருத்தோலை ஏன் நாம் பயன்படுத்துகின்றோம்? வழக்கமாக அரசர்கள் தங்களுடைய ஒரு நாட்டிற்கு சென்று வெற்றி பெற்ற பின்பு அவர்கள் குதிரை வண்டியில் ஏறிக்கொண்டு வேகமாக தங்கள் கிடைக்கின்ற அந்த கிளைகளை எல்லாம் கையில் ஏந்தி அந்த கிளையானது வான் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும். பார்க்கும் பொழுது அங்கே அதை அசைத்து கொண்டு வேகமாக ஓடி வருவார்கள். முதலில் வருகிறவர் ஒரு பெரிய கொடியை சுமந்து கொண்டு வேகமாக அந்த குதிரையில் வருவார். அந்த குதிரையில் வரும் பொழுதே அந்த ஊரினுடைய எல்லையில் இருக்கின்றவர்கள் பார்த்த பின்பு சொல்வார்கள், நம் அரசர் வெற்றி பெற்று விட்டார், வாழ்க 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 என்று எல்லோரும் அங்கே ஆர்ப்பரித்து அந்த நாடு முழுவதும் ஒன்று சேர்வார்கள். அரசரை மகிழ்ச்சியோடு வரவேற்பார்கள். அதுதான் இன்றைய நாளில் நாம் பார்க்கின்றது. இவர் வெற்றியின் அரசர். ஆண்டவர் இயேசுவை அங்கே கழுதையின் மீது அமர வைத்து இவரை எல்லோரும் அந்த ஒலிவ கிளைகள் விண்ணோக்கி பார்க்க அரசர் வாழ்க வாழ்க என்று மிக அழகாக சொல்லி கொண்டு வருவார்கள். அதிலும் இன்று நாளிலே பாடப்பட்ட அந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூழ்நிலையை அங்கே மையப்படுத்துகின்றது. 1000 கணக்கான வருடங்களால் ஆண்டவரே நாங்கள் உம்மை எதிர்பார்த்தோம், எங்களுக்கு மீட்பர் வருவார், மீட்பர் வருவார், எங்களை மீட்க வரப்போகின்றார், அவர் ஒரு நீதியின் அரசர் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் என்கின்ற அந்த வார்த்தையை அவர்கள் அங்கே முழக்கமாக அறிவிப்பார்கள். இயேசுவை இந்த எருசலேம் நகருக்குள் மகிழ்ச்சியோடு வரவேற்பார்கள். அதனால்தான் இந்த குருத்தோலையானது விண்ணை நோக்கியதாக வெற்றியின் சின்னமாக இதுதான் நமக்கு என்னாலும் துணை புரிய போகின்றது என்பதையும் அங்கே குறிக்கப்படுகின்றது. எனவே பிரியமானவர்களே, இந்த குருத்தோலை ஒரு வெற்றியின் சின்னமாகவும் நமக்கு அமைகின்றது. ஏன் இந்த எருசலேம் நோக்கிய ஒரு பயணம்? இயேசு தன் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றார். தந்தையினுடைய திருவுளம் இதுதான். இவர் பிறக்கின்ற ஒரு சூழ்நிலை, வளர்கின்ற நிலை, இறக்கப் போகின்ற நிலை, எப்படியெல்லாம் இவர் வாழப்போகின்றார் என்று அனைத்து முன்குறித்து வைக்கப்பட்டது. தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் அங்கே எருசலேம் நோக்கிய தியாக பயணத்தை மேற்கொள்கின்றார். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அதை பார்க்கும் பொழுது அந்த பயணம் மிக இன்னும் தெளிவாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. மத்தேயு 16:21. பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும். இது முக்கியமானது. இது அவ்வளோதான். அதனுடைய பயணமானது எதற்காக?
காட்டி கொடுக்கப்பட, கஷ்டங்கள் பட, மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுவதற்கு இந்த எருசலேம் பயணம் இயேசுவுக்கு ஒரு துணையாக உள்ளது. இதுதான் தந்தையினுடைய சித்தம், திருவுளம் என்று குறிப்பிடுகின்றார். இரண்டாவதாக, துன்பமும் சிலுவையும் எதற்காக? எருசலேம் இங்கே இந்த சிலுவை பயணத்தினுடைய தொடக்கமாக இயேசுவுக்கு அமைகின்றது. விசாரணை செய்கின்ற ஒரு இடமாகவும், சிலுவை பயணத்தினுடைய தொடக்கமாகவும், இங்கே தன்னோடு வாழ்ந்தவர்கள் இவரை எப்படியெல்லாம் பேசுகின்றார்கள் என்பதனுடைய இடத்தை அங்கே குறிப்பிட்டு காட்டுகின்ற ஒரு துன்ப இடமாக இவருக்கு குறிப்பிட்டு காட்டினாலும் இது ஒரு அமைதியின் நகரம், வெற்றியின் நகரம், சமாதானத்தின் இடம் என்று குறிப்பிடப்படுகிறது. மூன்றாவதாக, இறை வாக்குகள் அனைத்தும் அங்கே நிறைவேற எருசலேம் நோக்கிய பயணம். அதுதான் நாம் தொடக்கத்திலே பார்த்தோம். சக்கரியா 9:9 வெற்றியின் அரசர் கழுதையின் மீது பயணம் மேற்கொண்டு அங்கே வருகின்ற ஒரு சூழ்நிலை. எசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். துன்புறும் ஊழியர் இயேசு அங்கே தன்னை ஒரு துன்புறும் ஊழியராக வெளிப்படுத்தி தான் ஒரு இறை மகன் என்பதை இவர்கள் என்னுடைய துன்பத்தின் வாயிலாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் வெளிப்படுத்துகின்றார். சிலுவை வாழ்வு, கல்லறை, உயிர்த்தெழுதல் இவற்றின் வழியாக தியாகம், மீட்பு, அன்பு ஆகியவற்றை தன் மக்களோடு பகிர்ந்து மகிழ்ந்து வாழ்ந்தவர் நம் ஆண்டவர் இயேசு. எனவே பிரியமானவர்களை, இன்றைய நாளிலே நாம் மேற்கொள்கின்ற இந்த குருத்தோலை பவனி திருப்பாடுகளின் ஞாயிறு, ஆண்டவருடைய பாடுகளை நாம் மென்மேலும் தியானித்து அதன்படி நாமும் வாழ்வும் வளரவும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய அருளும் ஆற்றல் நம்மை தொடர்ந்து வழிநடத்த இந்த தெய்வீக பலியின் வழியாக நாம் மன்றாடுவோம். ஆமேன்.